வான் சாகச நிகழ்ச்சி முடிந்த பின்பும் ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் திரும்பியதால் புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? விமானப்படை சாகசம் நிறைவு பெற்ற நிலையில பொது போக்குவரத்தை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதனால சென்னையில புறநகர் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல அதிக அளவில் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். வான் சாகச நிகழ்ச்சி முடிந்து ஒரே நேரத்தில் ஏராளமானவர்கள் வீடு திரும்புவதனால ரயில்களில் இடம் கிடைக்காதனாலும் வீடு திரும்ப தண்டாவாளம் வழியே நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னையில மெரினா கடற்கரையில இந்திய விமானப்படையின் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. மெரினாவில் 21 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றதை ஒட்டி இதை காண லட்சக்கணக்கான பொதுமக்கள் மெரினாவை திரண்டிருந்தார்கள். குறிப்பா விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியை ஒட்டி வணிக வாகனங்கள் காமராஜ் சாலை, அண்ணா சாலை, சாந்தம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் காலை 7 மணி முதல் 4 மணி வரை தடை செய்யப்பட்டது. பல்வேறு பகுதியிலும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தது. காலை 11 மணியில் தொடங்கிய வான் சாகச நிகழ்ச்சி மதியம் 1 மணி வரை நீட்டித்த நிலையில பொது போக்குவரத்தை அதிகப்படியான பொதுமக்கள் பயன்படுத்திய காரணத்தினால தற்போது பேருந்து நிலையங்கள் மற்றும் புறநகர் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பா வேளச்சேரி மார்க்கெட்டில் செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலும் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவிற்கு மக்கள் கூட்டம் நிறைவு அடைந்து வருகிறது. ரயில் நிலையிலிருந்து டிக்கெட் எடுப்பதற்கு சுமார் 1 மணி நேரம் வரை காத்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். போதிய ரயில்கள் இயக்கப்பட்டதாக வேளச்சேரி ரயில் நிலையத்திலும் கட்டுக்கடங்காத வகையில் மக்கள் கூட்டம் திரண்டிருக்க காண முடிகிறது. ஞாயிற்றுக்கிழமை அட்டவணை குறைவான ரயில்களை இயக்கப்படுவதாலும் புறநகர் ரயில் நிலையங்களை நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாயிருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் சொந்த வாகனங்கள் நிகழ்ச்சி கண்டு ரசித்துவிட்டு திரும்பி வரும் நிலையில மாநில முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால அதிகப்படியான பொதுமக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த இந்த கூட்ட நெரிசல் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை சீர் செய்ய வேண்டும், கூடுதல் ரயில்களை இயக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.